வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய கூட்டுத்தவ சிந்தனையாக மன வளத்திற்கு ஆற்றலும் அறிவும், மன வளத்துக்கு ஆற்றலும் அறிவும் என்பது பற்றி சிந்திக்கலாம். முதல்ல மனம்னா என்ன? எதை வேதாத்திரியம் மனம் என்று கூறுகிறது? ஜீவகாந்த சக்தி. அது பொதுவாக உயிர் சக்தின்னு சொல்றோம். ஜீவன்னா உயிர் தானே. அது சக்தினா அது என்ன சக்தின்னா காந்த சக்தி, மேக்னெட்டிக் எனர்ஜி. அது ஆங்கிலத்தில் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மின்சார கருவிகளை இயக்குகிற சக்திக்கு என்ன பெயர்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, பொதுவாக எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். இந்த கருவிகளை இயக்குகிற உயிர் அதுதான். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, மின்காந்த சக்தி இல்லைன்னா எந்த கருவியும் இயங்காது. அதுபோல் இந்த உடலே இயங்காது. உடல் கருவிகளால் ஆனது. அது இயங்குகிறது. உயிர் இருக்கிற வரையில் தானே இயங்குது. இப்போ மரணம் என்ற ஒரு நிகழ்ச்சி வருது, உயிர் போயிடுச்சுன்றோம், உயிர் இல்லைன்றோம். இப்போ உயிர் தான் இந்த உடம்பை இயக்குகிறது. அந்த உயிர் இருக்கிற வரையில் தான் நமக்கு உணர்வு இருக்கிறது. உணர்றோம், அழுத்தத்தை உணர்கிறோம், சுவையை உணர்கிறோம், வாசனை, ஒளி, ஓசை. அப்புறம் சிந்திக்கிறோம். உணர்தல், சிந்தித்தல். அப்படி உணர்ந்து சிந்திப்பது எது? இந்த சிவகாந்தம் தான். அதான் மனம். தெரிய போச்சா? சிவகாந்தம் தான் உயிர், உயிர் சக்தி. உயிர் தான் மனம். அப்போ மனவளக்கலைன்னா என்ன? அந்த மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா சிவகாந்த வளக்கலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிவகாந்த வளக்கலை. அந்த சிவகாந்த சக்தி தான் மனிதனில் இருக்கிற தெய்வீக சக்தி. அதுதான் ஆத்மசக்தி. சீவ ஆத்மசக்தி. தெய்வம்னு ஒன்று இருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமாகவும் அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது. அது பொதுவாக மதங்கள் என்ன சொல்லுது? தெய்வம் அனைத்தையும் ஆக்குகிறது, இயக்குகிறது, தன் நிலையிலிருந்து மாற்றுகிறது, மறைத்து விடுகிறது அல்லது மறைந்து விடுகிறது. அதுதான் ஜெனரேட்டர், ஆப்பரேட்டர் அண்ட் டெலீட்டர். அதான் ஜிஓடி, காட். அந்த சக்தி தான், அதுக்கு பேர் பரம ஆத்மான்னு சொல்லுவாங்க, மேலான ஆத்மா. அதுதான் சீவன்களில் சீவகாந்தமாக இருப்பதனால இது சீவ ஆத்ம சக்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்குள் இருக்கிற தெய்வீக சக்தி. சொல்றாங்களே இல்லை, தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறது. அது எங்கும் இருக்கிறது. பாருங்க, எங்கும் ஒரு ஆத்ம சக்தி இருக்கு, பிரபஞ்ச சக்தி, தெய்வீக சக்தி. அது காந்த சக்தி தான். அது பிரபஞ்ச காந்தம்னு சொல்றோம். விஞ்ஞானிகளே சொல்றோம், எங்கும் ஒரு சாந்த சக்தி இருக்கு. அந்த காந்த சக்தியினால தான் இந்த பூமி சுழலுது.
ஒன்று தள்ளி நிறுத்துது. அந்த காந்த களத்தில் தான் இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒழுங்காக ஒரு சீர்மையான ஒரு இயக்கம் அது ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? அது கண்ணுக்கு தெரியுதா? இல்லை தொட்டு பார்க்க முடியுமா? புலன்களுக்கு எட்டுதா? இல்லை. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அதை உணர முடியாது. அது யூகிச்சு தான் அறிய முடியும். அதான் ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவுக்கு உணரத்தக்கது எதுவோ அதுவே தெய்வம். தான் தெய்வம். அதுதான் என்னவா இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள சீவகாந்த சக்தியாக இருக்கிறது. அது பலம் இழக்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் வரும். என்ன துன்பம்னா, ஒன்று நோய், இன்னொன்று இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல மன நிறைவு வரல. சொல்றோமில்ல, போதுமென்ற மனம், மன நிறைவு இல்லை. ஆக மன நிறைவு இல்லைன்னா என்ன பேரு? மன துன்பம். அப்போ ஒன்று உடல் துன்பம், இன்னொன்று மன துன்பம். ரெண்டு உடல் மன துன்பம்னு சொல்றோம் இல்லையா? இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது அப்போ அதனால தான் நமக்கு என்ன ஆச்சு? வளம் இழந்து, உடல் மனம் ரெண்டும் வளம் இழந்து போச்சு. அதனால தான் இது உடல் மன நல வாழ்வுக்கு ஆன்மாவை வளப்படுத்தும் கலை தான் மன வழக்கு. எந்த ஆன்மாவை? ஜீவாத்மாவை தான் மன வழக்கு. அப்போ வளம்ங்கிறது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஆற்றல் பெருக்கம் அப்படின்னு பேர். ஆற்றல், பொருள் வளம் மிக்கவர்னா அவருக்கு தேவைக்கு மேல மிச்சமா இருக்குது பொருள், பிறருக்கு கொடுக்கலாம். அதே போல நம்ம வீட்டில் மின்சாரம் இருக்குது, அதுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும். இத்தனை வோல்ட் இருந்தால் தான் எல்லா கருவியும் முழு திறனோடு இயங்கும். அதே போல் இந்த உடல் இயங்கணும்னா இந்த ஜீவகாந்தம் வளமாக இருக்கணும். ஆற்றல், வோல்டேஜ், சக்தி இருக்கணும். அதுக்கு தான் இங்கே பயிற்சி கொடுக்கணும். முதல்ல ஆற்றல் பெருக்கத்துக்கு ஜீவகாந்த ஆற்றலை நம்ம நல்லா உடம்புல பெருக்கி வச்சுக்கணும். வோல்டேஜ் குறையாமல் இருக்கணும். அப்போ தான் உடல் இயங்கும் சீராக. அதான் உடல் நலம். அதுக்கு இங்கே என்ன பயிற்சி கொடுக்குறோன்னு பாருங்கள். ரொம்ப எளிய பயிற்சி. உடல் பயிற்சி செய்யணும். ஒரு அரை மணி நேரம் காலையில் மட்டும் செஞ்சாலே போதும். பிறகு காலை மாலை இருவேளை உண்ணும்போது, உறங்கும்போது, தாம்பத்திய உறவின் போதெல்லாம் காயக்கல்ப பயிற்சி செய்யும். அது உண்ணும்போது உறங்கும் போதெல்லாம் 1 நிமிடம். மற்றபடி காலை மாலை உடல் உறவின் போதெல்லாம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோ இது செய்யணும் இந்த பயிற்சி. அப்புறம் தவம் செய்யணும். காலை மாலை இருவேளையும் 20 நிமிட நேரம் தவம் செய்யணும். இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்ச நேரம் தவம் பண்ணலாம். 1 நிமிஷம் 2 நிமிடம் எல்லாம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அதுதான் இங்கே சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஓசையை கேட்கும் போதும் கண்ணை திறந்துக்கிட்டோம், சுவைக்கும் போது கூட தவம் பண்ணலாம். அதானே சொல்லி கொடுத்தோம். தீட்சை கொடுத்த போது தாள ஓசையை கொடுத்து அந்த ஓசையை கவனித்து கொண்டே தவம் செய்யுங்க. சுவைக்கு ஒரு இனிப்பை கொடுத்து அது இந்த சுவையை உணரும் போதே தவம் செய்யுங்க.
கண்ணை திறந்துக்கிட்டு கூட புருவ மத்தியில் உயிரை கவனிங்க. எதுக்கு சொல்லி கொடுத்தோம்? இப்படி எப்போ வேணாலும் இங்கே தவறு செய்யலாம். அதனால தான் சொல்கிறேன், இன்று முதல் உண்ணும் போதும் எந்த புலன் அனுபவத்தை பெறும்போதும் உயிர் உணர்வை உருவ மத்தியிலோ உச்சந்தலையிலேயோ வைத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று ஆக்கினை தீட்சையின் போதும் துரிய தீட்சையின் போதும் சொல்கிறோம். இதை அப்படி கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல ஜீவகாந்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணலாம், பராமரிக்கலாம். அது மனம் கொந்தளிக்காது, செலவாகாது இல்லையா, அதிகமாக விரயமாக. அப்போ உடல் பயிற்சி காயக்கல்ப பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த உடல் கழிவுகளை வெளியேற்றதுனால அல்லது தடை ஏற்பட்டதுனால, தடை ஏற்படும் போது அது விரயமாகும். அப்போ அந்த தடை இருந்தால் அதை விளக்கணும், தடை வராமல் பார்த்துக்கணும். அதுதான் உடல் பயிற்சி. காயக்கல்ப பயிற்சி உற்பத்தி கூடும், ஜீவகாந்த உற்பத்தி. புரியுதா? அப்போ உடல் பயிற்சி செய்து காயக்கல்ப பயிற்சி செய்து தவமும் செய்து மனதை அமைதி நிலையில் வச்சிருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு உடல் இயக்க சக்தி, ஜீவகாந்த சக்தி அழுத்தம் கூடியும். உடல் இயக்கம் சரியாக இருக்கும் இல்லையா, மனம் எப்போவுமே அமைதியாக இருக்கும், மனம் கொந்தளிக்காது. அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி கூடியிருந்தது. அப்போ உடல் இயக்க சக்தியும் அதுதான். அதாவது உடல் இயக்க கை வேலை செய்கிறோம், உழைப்பும் போது உடல் இயக்கம், அதாவது தொழில் கருவிகள், அப்புறம் மன இயக்க கருவிகள், உணர் கருவிகள்னு சொல்கிறோம். உடல் இயக்க கருவிகள், மன இயக்க கருவிகள் இயங்கணும். அதுக்கு இயக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அடுத்தது ஜீரண சக்தி, அதான் ஜீரண சக்தியே. ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி, அதுவும் அதுதான். அப்போது உடல் இயக்க சக்தி, ஜீரண சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மூன்றையும் மேம்படுத்துவதற்கு இந்த உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவம் இல்லைங்களா. இப்போ மனவளக்கலையில் ஆற்றல் பெருக்கத்துக்கான பயிற்சியை கொடுத்துட்டோம். அப்போ அறிவுன்னா என்ன? நல்லது செய்யும். அதுக்கு இந்த இயற்கையையும் இயற்கை நீதியையும் மனிதன் முழுமையாக அறிய வேண்டும் என்று மகான்கள் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி தான் அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர், அதான் யோகா. அதுக்கு தான் இங்கே என்ன பயிற்சி கொடுக்குறோம்னா, அந்த ஜீவகாந்த வளம்ங்கிறது ஒன்று தரம், அதான் அறிவு. ஆற்றல் பெருக்கத்துக்கு உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம். அப்போ அறிவு உயர்வுக்கு அறிவின் முழுமை பேறு நிலை, அறியாமை என்கிற இருளை அகற்றுவது. அது என்ன அறிவுனா, ஒன்று இயற்கை தத்துவ அறிவு, இன்னொரு அறநெறி அறிவு, அது செயல் விளைவு நீதி அறிவு. அதான் இறை உணர்வு அறநெறியும். தெய்வத்தை பற்றிய, இயற்கையை பற்றிய, கடவுளை பற்றிய ஒரு முழுமையான அறிவும். அந்த அறிவு வந்தால் தான் இறை நீதி விளங்கும். அதான் அறநெறி அறிவு, நல்லது. அப்போ அந்த அறிவுக்கான பயிற்சி தான் அகத்தாய்வு பயிற்சி. அதை மகிழ்ச்சி எப்படி கொடுக்குறாங்கன்னா, இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை சுத்த வெளி முதல் மனித மனம் வரை தெளிவாக விளங்கிக் கொள்வது. சுத்த வெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை தெளிவாக சிந்தித்து விளங்கிக் கொண்டால் அதுதான் ஞானம். அது இறை ஞானம். இறை நீதியும் விளங்கிவிடும். அதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ அதுதான் இங்கே விளக்கங்கள் கொடுக்குறோம். இங்கே எல்லா வகுப்பும் பாருங்க, அந்த இறை நிலையிலிருந்து
அது இறைத்தன்மை என்ன, பத்தாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், அதை பற்றியெல்லாம் விளக்கி கொடுக்குறோம். அப்புறம் அதுதான் பஞ்சபூதங்களாக, நட்சத்திரங்கள், கோள்களாக இருக்கிறது, முறையாக கூடி சீவன்களாக இருக்கிறது. இப்போ அதில் இது இயற்கை தத்துவ அறிவு, தத்துவம், அதுவே நீயாக இருக்கிறாய், தத்துவ ஞானம் வந்தாச்சு. இப்போ அறநெறி அறிவு வந்துடும். அதை உணர்ந்த உடனே, இறை உணர்வு பெற்ற உடனே நமக்கு ஒரு இயற்கையை மதித்து வாழுகிற ஒரு அன்பு வந்துடும். எல்லாம் இந்த இயற்கை, பஞ்சபூதங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், சடப்பொருள்கள், உயிர் பொருள்கள் அனைத்தும், அனைத்து உயிரும் நானேங்கிற விளங்கிக் கொள்கிற போது அவர்களுடைய மதிப்பு தெரிஞ்சிடும். அப்போ அவருடைய இனிமை கெடாமல் மனிதன், இயற்கையின் இனிமை கெடாமல் மனிதன் அறவாழ்வு வாழ்வான்னா, அந்த அறவாழ்வை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை என்கிற 3 அறநெறிகளும் விளங்கிவிடும். அப்போ தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. யாருக்கும் 2 ஒழுக்க பண்பாடு சொல்கிறோம். 5 அளவு முறை காத்து வாழ்ந்தால் மனிதன் தனக்கு தீங்கு செய்ய மாட்டான். 2 ஒழுக்க பண்பாடை கடைப்பிடித்து வாழ்ந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான். ஒழுக்கம். அடுத்தது பாருங்க, கடமை. பொருள் வேணும், பொருள் இல்லாமல் வாழ முடியாது. சமுதாயத்தோடு இணைந்து தான் பொருள் ஈட்டணும், வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஈட்டணும். இதுதான் கடமை உணர்வு. இந்த சமுதாயம் தான் நமக்கு பொருள் ஈட்டி கொடுக்குது, தனி மனிதன் உழைப்பு அல்ல. தொழில் பருவத்துக்கு முன்பு முழுக்க முழுக்க சமுதாயத்தை சார்ந்து தான் வாழ்ந்துருக்கிறோம். சமுதாயம் தான் நமக்கு உதவி இருக்கு. இப்போ சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கோம் அல்லவா, இன்னும் கடன்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கடமை உணர்வோடு சமுதாய நலனை முன்வைத்து நம்ம தொழில் செய்யணும், சமுதாயத்துக்கு பயனுள்ள தொழில் செய்யணும், அதில் நேர்மையாக உழைக்கணும். இந்த பொருளை வீண் செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பர செலவு, அவசியமற்றது அனாவசிய செலவுகளை தவிர்த்து அந்த பொருள் ஈட்ட தெரியாதவங்க, இயலாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். கடமை உணர்வு. அதே போல் நம்ம யாருக்கும் பிறர் துன்பம் போக்கி வாழணும். ஏன்னா நம்ம முன்னோர்களும் நாமும் பிறருக்கு துன்பம் தந்து தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அதனால தான் பாவங்களோடு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம இந்த மனவளக்கலைக்கு வர்ற வரைக்கும் இந்த கடவுளை பற்றிய அறிவே நமக்கு இல்லை. அதனால் அன்பு இல்லை. அப்போ அன்பு இல்லாதவன் என்ன, எப்படி வாழ்ந்திருப்பான்? பிறருக்கு தீங்கு செய்து தான் வாழ்ந்திருப்பான். பாவங்கள், பாவம் பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். இப்போ பாவங்களை சுமந்து வந்திருக்கிறோம். அது என்ன பரிகாரம்? பிறருக்கு துன்பம் போக்கணும். எப்படி துன்பம் போக்குறீங்க? ஒன்று பொருளை கொடுக்கணும் அல்லது அருளை கொடுக்கணும். அருள் கொடை அல்லது பொருள் கொடை. ஒன்று அருள் செல்வந்தர், ஒன்று பொருள் செல்வந்தர். அறிவையோ பொருளையோ கொடுத்து பிறர் துன்பம் போக்க வேண்டும். அதுதான் ஈகை. இப்படி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ இங்கே அன்பு வந்துடுது இல்லையா? அன்பு வந்துடுது, அறவாழ்வு இயல்பாகி விடுது. அப்போ அன்பும் அறிவும், அறநெறி அறிவும் மனதுக்கு வளம் தான். அறிவு வளம். ஒன்று ஆற்றல் வளம், இன்னொன்று அறிவு வளம். அதுதான் ஒன்று இயற்கை தத்துவ அறிவு, இன்னொன்று இயற்கை நீதி அறிவு. law of nature, nature and law of nature. தெய்வம், தெய்வ நீதி ரெண்டு வேறு வேறு அல்ல. அரசு விதி வேறு அல்ல. கவர்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ரெண்டும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். அதுபோல் காட் அண்ட் காட்ஸ் ஆர்டர்
வேற எதுவுமே. 2 ஜீவோ தான். அது கவர்மெண்ட் ஆர்டர், இது கார்ட்ஸ் ஆர்டர். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? அதனால் அப்போ மனதுக்கு எதெல்லாம் வளம்? ஒன்று ஆற்றல் வளம், இன்னொன்று அறிவு வளம். ஆற்றல் வளத்துக்கு இங்கே என்ன பயிற்சி கொடுத்துருக்குறோம்? உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம். அறிவு வளத்துக்கு அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வுன்னா எதை பற்றி கொடுக்குறோம்? அகத்தாய்வு நம்முடைய அறிவின் தரம், இயற்கை தத்துவ அறிவும் இயற்கை நீதி அறிவும். இதுதான் மகிழ்ச்சியுடைய நூல்கள் எல்லாம் இருக்குது. இதைத்தான் அவருடைய வாழ்நாளிலையும் அவர் உரையை நிகழ்த்தி கொண்டே இருந்தார். இப்போ ஆசிரியர்கள் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பயிற்சியாளர்கள் இதை மீண்டும் 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 சிந்தித்து இந்த பயிற்சிகளை முறையாக செய்து வருகிற போது இந்த மனம் வளப்பட்டுவிடும், ஜீவகாந்தம் வளப்பட்டுவிடும். ஜீவகாந்தமே மனம், மனமே நான், மனமே மனிதன் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.